சுடரணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் நவகண நடை மலர் தூவ நறுமண தூப புகை எழுபது போல் வருபவள் யாரோ? வான் சுடரணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் நவகண நடை மலர் தூவ நறுமண தூப புகை எழுபது போல் வருபவள் யாரோ? வருவாய் வருவாய் மரியே முனி துணைவாய், வருவாய் வருவாய் மரியே முனி துணைவாய். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அப்ரஹாம் அலெக்சிஸ் பிறந்தநாளுக்கு மூவர் இறைவனுக்கும் தேவவன்னைக்கும் நன்றியாகவும், சகாயமறை குடும்பம் மூவர் இறைவனுக்கும் தேவவன்னைக்கும் நன்றியாகவும், கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்ற கருத்துக்களுக்காகவும், நம் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் வேதர்கள் கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி பெருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளா என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருள்வார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடிகளின் கீதமாக முழங்குவார்,
வரங்களை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாழ்ந்தனோருடனாய் இணைந்திடுவோம். பாரத தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எனது நல்ல ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. நம் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. கடவுள் நமக்கு ஆயராக இருப்பதால், நல்லாயின் இயேசு நம்மோடு இருப்பதால் நம் வாழ்க்கையில் எத்தகைய குறைவும் இல்லாமல் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார், நிறைவாக பாதுகாக்கின்றார். ஆண்டின் பொது காலம் 16வது ஞாயிறு திருவழிபாட்டை கொண்டாட இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் கருணையும் கரிசனையும் பரிவுமிக்க கடவுளாக, ஆடுகளாகிய நமது தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய, நிறைவு செய்யக்கூடிய தேவனாக கடவுளாக இருக்கின்றார். எனவே அந்த இயேசு என்னோடு இருக்கின்றவரை என் வாழ்க்கையில் எந்த குறைவுமே கிடையாது என்ற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலியில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி ஒரு முரட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வார்த்தையால் நமது பாவங்களுக்காக பலவீனங்களுக்காக நாம் மன்னிப்பை மன்றாடினோம். இப்பொழுது மந்திரிக்கப்பட்ட இந்த புனித தண்ணீரின் வழியாக நமது உடலும் உள்ளமும் ஆன்மாவும் தூய்மை பெற இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஈசோ புள்ளினாய் என்னில் தெரிவீர், ஆண்டவரே நான் தூய்மையாயே, நீரே எம்மை கழுவனாலும் உரை மனிதனிலும் வெண்மையாமே. இறைவா உமது இரக்கத்திற்கு ஏற்ப ஈசோ புள்ளினாய் என்னில் தெரிவீர், ஆண்டவரே நான் தூய்மையாயே, நீரே எம்மை கழுவனாலும் உரை மனிதனிலும் வெண்மையாமே. இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுள்
அவருக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே அவரோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரு மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, அன்னையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பரபக்கம் தீர்த்திடும் அவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கணிந்து உம்மடியாரலாக எங்களில் அருட்கொடைகளை பெரு செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆடுகளை கூட்டி சேர்த்து அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 1-6 முடிய. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழுத்தி சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா,
காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். இயேசுவே நமக்கு அமைதி அருள்வார்.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13-18 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்படுகிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே 2 இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூட தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவரிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்து கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் எனது நல்ல ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இந்த வார்த்தைகளை உள்ளால சொல்லி பாருங்க. ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. மனசுக்குள்ள இந்த வார்த்தையை சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆண்டவர் இயேசு என் நல்ல ஆயர்,
என் வாழ்க்கையில் எந்த குறைவுமே கிடையாது. அந்த வார்த்தைகளை நாம் அப்படியே தியானித்து உள்வாங்கி இதயத்தில் நாம் சொல்கின்ற பொழுது நமது வாழ்க்கையில் எந்த குறையும் இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவாகவே தெரியும். ஆண்டவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது நல்ல ஆயர், என் வாழ்க்கையில் எந்த குறையுமே கிடையாது, எல்லாமே நிறைவுதான். எல்லா பிரச்சனைகள், பண நெருக்கடிகள் எல்லாம் இருந்தாலும் எப்பொழுதுமே நிறைவு. காரணம், இயேசு எனது ஆயராக, என் தேவனாக, என் கடவுளாக இருப்பதால் என் வாழ்க்கையில் எந்த குறையுமே கிடையாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நமது வாழ்க்கை ஏங்கிக் கொண்டு இருக்கிறது. ஒருவர் மற்றவர் மீது கனிவும் கரிசனையும் அக்கறையும் கொண்டு வாழ்வதால் தான் இந்த உலகம் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றது. பெற்ற தாய் தன் பிள்ளையின் மீது கருணையும் கரிசனையும் கனிவும் பரிவும் கொண்ட அக்கறை கொண்ட தாயாக இருப்பதால் பிள்ளைகள் வாழ்கின்றார்கள். இதுபோன்றுதான் ஒருவர் மற்றவர் மீது தன் நண்பன் மீது அக்கறையும் கரிசனையும் பரிவு கொண்டு நல்ல தோழமை கொண்டு நண்பர்களாக வாழ்வதால் தான் வாழ முடிகின்றது. அதுபோன்றுதான் கடவுளாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆடுகளாகிய நம் மீது அக்கறையும் கரிசனையும் பரிவும் இரக்கமும் உள்ள கடவுளாக, அக்கறை கொண்ட கடவுளாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. என் ஆடுகள் என் குரலுக்கு செவிமடுக்கின்றன, அவற்றை என்னை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் தியானித்தோம், வாசிக்க கேட்டோம், அவற்றை நாம் தியானித்து இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டு வாசகம். சென்ற வாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து இருவராக அனுப்புகின்றார். எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள், அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார், வல்லமையை கொடுக்கின்றார். எனவே எல்லா இடங்களுக்கும் சென்று நீங்கள் நற்செய்தி இறையரசை கட்டி எழுப்புங்கள். இவ்வாறாக அனுப்பப்பட்ட தன் திருத்தூதர்கள் மீண்டுமாக இன்றைய நற்செய்தியில் இயேசுவினிடத்தில் வருகின்றார்கள். இயேசுவால் அனுப்பப்பட்ட அவர்கள் இயேசுவிடமிருந்து வல்லமையையும் இயேசுவிடமிருந்து அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு பல இடங்களுக்கு சென்று இயேசுனுடைய பெயரால் வல்ல செயல்களை எல்லாம் புரிந்துவிட்டு அவர்கள் மீண்டுமாக நல்லாயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகின்றார்கள். எனவே தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இப்படிலாம் நாங்கள் போதிச்சோம், எங்களை அனுப்புனீங்க, எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீங்க, எங்களுக்கு வல்லமையை கொடுத்தீர்கள், ஆற்றலை கொடுத்தீர்கள், நாங்கள் பேய்களை ஓட்டினோம், நோயாளிகளை எல்லாம் குணமாக்கினோம். எனவே இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அனுப்பிய உம்மை பற்றி நாங்கள் நற்செய்தியை அறிவித்த போது இவையெல்லாம் நிகழ்ந்தன என்று தங்களுடைய அந்த அனுபவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்வதற்காக திரும்பி வந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் மீது கரிசனையும் கனிவும் அக்கறையும் உள்ள தேவனாக கடவுளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான இறைமக்களே, கைண்ட்னஸ் என்று சொல்வார்கள், கன்சர்ன் என்று சொல்வார்கள். இரண்டு வார்த்தை பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தோன்றும். கைண்ட்னஸ் கனிவு, கரிசனை. கன்சர்ன் என்று சொல்கின்ற பொழுது அக்கறை. எனவே இந்த வார்த்தைகள் ஏதோ பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தோன்றினாலும் ஆனால் செயல்பாடுகளில் வெவ்வேறாக இருக்கும். கைண்ட்னஸ் என்று சொல்கின்ற பொழுது அந்த கரிசனை, கனிவு என்று சொல்கின்ற பொழுது அது உணர்வு சம்பந்தப்பட்டது. ஒருவர் துன்பப்படுகின்றார், வேதனைப்படுகின்றார், கஷ்டப்படுகின்றார். எனவே அவர் மீது உணர்வுபூர்வமாக நாம் அவர் மீது கரிசனை, கனிவு, ஒரு விதமான இரக்க குணம் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் கன்சர்ன் என்று சொல்கின்ற பொழுது, அக்கறை என்று சொல்கின்றது அந்த செயல்பாட்டில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த துன்பத்தை, வேதனையை, அந்த இடர்பாட்டை நீக்குவதற்கு நாம் செயல்பாட்டில் இறங்க வேண்டும். உதவிகரம் நீட்டுகின்ற பொழுது அது அங்கு அக்கறையாக மாறுகிறது, கன்சர்ன். எனவே இந்த இரண்டு குணங்கள், கைண்ட்னஸ், கன்சர்ன், கரிசனை, அக்கறை, இவை இரண்டும் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள். ஒரு கண்ணு சரியா தெரியலன்னா இன்னொரு கண்ணால நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும்.
எனவே இந்த இரண்டும், இந்த கரிசனையும் அக்கறையும் கடவுளுடைய குணங்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நற்செய்தியில் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான இறைமக்களே, எனவே அவர்கள் வந்து தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே ஓய்விடுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த பணியினுடைய சுமை, மன அழுத்தம், எனவே இதனால் அவர்கள் உண்பதற்கு கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை தனிமையான ஒரு இடத்திற்கு, எனவே தன்னை சுற்றி தன்னுடைய திருத்தூதர்கள் அவர்கள் அந்த வேலை பளு, சேவை, தன்னுடைய பணியின் பளுவினால் அவர்கள் சோர்ந்து போயிருக்கின்றார்கள். அவர்கள் சோர்வுற்று இருக்கின்ற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனிவோடு அக்கறையோடு அவர்களை தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்றே இளைப்பாருங்கள் என்று தன் திருத்தூதர்களுக்கு அவர் சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம். அதற்கு அடுத்தபடியாக மக்களிடத்தில் இயேசு செல்கின்றார். அவருடைய கரிசனையும் அக்கறையும் மக்களிடத்தில் வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். எனவே அவர்கள் இறங்கிய போது, கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். மக்கள் மீது, தன் திருத்தூதர்கள் மீது அவருடைய துன்பத்தை, வேதனையை, பணி சுமையை, சோர்வை, அவர்கள் பலத்தை, சக்தி, ஆற்றலை இழந்த ஒரு சூழ்நிலையை, நோய் பெற்று அவர்கள் சோர்வுற்று வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது கரிசனையை, அக்கறையை வெளிப்படுத்துகின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருந்த தன் மக்கள் மீது அவர் பரிவு காட்டுகின்ற கடவுளாக இருப்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பிரியமான இறைமக்கள், இன்றைய முதல் வாசகத்தில் கூட எரேமியா இறைவாக்கினர் வழியாக கடவுள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களை விடுதலை அடைய செய்து அவர்களை வழிநடத்துவதற்கு ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்களை தான் அவர் அழைத்தார். ஒன்னும் பெரிய படித்தவங்க, பெரிய திறமசாலி, அறிவாளி, புத்திசாலி, பட்டம் பெற்றவர்கள், ஆள்பலம், அரசியல் பலம் அல்லது படைபலம் படைத்தவர்கள், சாதாரண ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்களை தான் கடவுள் அழைத்தார். மொய்சன், தாவீது, இவர்களை எல்லாம் ஆண்டவர் அழைத்து மக்களை வழிநடத்துவதற்கான அந்த வல்லமையை, ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எனவே அந்த அரசர்கள் தொடக்கத்தில் சவுல் அரசு, சாலமோன் அரசர், அதன் பின்பு தாவீது அரசு, தாவீது அரசருடைய மகன் சாலமோன் அரசர். ஆனால் காலப்போக்கில் எல்லாம் அங்காளி பங்காளி சண்டை, மாமா மச்சா சண்டை, வரப்பு வாய்க்க சண்டை, சொத்து சண்டை, அதிகாரம், பதவிக்காக. அப்ப எல்லாம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு. வடக்கு தெற்கு என்று நாடு எல்லாம் பிரிஞ்சு ஒரே போட்டி, பொறாமை. அப்பொழுது அவர்கள் சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழலில் கடவுள் அவர்களை அழைத்தது, அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது, அவர்களை அபிஷேகம் செய்தது, அவர்களை அரசராக பணி அமர்த்தியது எதற்காக? மக்களை வழிநடத்துவதற்காக. கடவுளுடைய திருவுளத்தின்படி, திட்டத்தின்படி மக்களை வழிநடத்துவதற்காக அந்த அரசர்களை ஏற்படுத்தினார். ஆனால் அந்த அரசர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? தான் தோன்றித்தனமாக, சுயநலத்தோடு வாழ்ந்ததால் மக்களை அவர்கள் கவனிக்கவில்லை. மக்களை சரியாக வழிநடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுதுதான் கடவுள் மிக அற்புதமாக அவர்கள் அந்த நிலையை, சூழ்நிலையை எரேமியா இறைவாக்கினர் வழியாக எடுத்து, நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. அப்ப அவர்களுடைய பணி என்ன? ஒன்று சேர்ப்பது, பராமரிப்பது, வழிநடத்துவது, கடவுளுடைய செய்தியை கொடுத்து, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து, மக்களுக்கும் கடவுளுக்கும் இணைப்பு பாலமாக, ஒரு தூதுவனாக வாழ வேண்டிய அவர்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்ததால் அந்த ஆடுகள், இஸ்ராயல் மக்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். பராமரிப்பு இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்கின்ற பொழுதுதான் எரேமியா இறைவாக்கினர் வழியாக இந்த யாவே கடவுள், நானே ஆயனாக இருந்து என் மக்களை கூட்டி சேர்ப்பேன், என் மக்களை நான் பாதுகாப்பேன், என் மக்களை நான் பராமரிப்பேன், எனவே ஒரு ஆயனை ஏற்படுத்துவேன், யாவே சிற்கென ஒரு தளிர். யார் அந்த தளிர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
நல்லாயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குட் ஷெப்பர்ட் நல்லாயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மக்களை எல்லாம் சிதறடிக்கப்பட்டு பராமரிப்பு இல்லாமல் தான் தோன்றித்தனமாக உலக மாயைகளில் சிக்கி வாழக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய நல்லாயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அனுப்புவேன். அவர் கூட்டி சேர்ப்பார். என் மக்களை என் பாதையில் வழிநடத்துவதற்காக என் மகன் நல்லாயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அனுப்புவேன் என்று சொல்லி தன் மகனின் நல்லாயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஆயனாக, ஆடுகளாகிய நமக்கு நல்ல ஆயனாக அவர் விளங்குகின்றார், செயல்படுகின்றார். பிரியமான இறைமக்களே, இன்றைய மதுரை பாடலில் ஆண்டவர் எனது நல்லாயன் வாழ்க்கையில் எந்த குறையுமே கிடையாது. உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா, துன்பம் இருக்கா, மனபாரம் இருக்கா, வேதனை இருக்கா, வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் மனபாரத்தோடு இருக்கீங்களா? உடனே பைபிளை எடுத்து திருப்பாடல் 23 இந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும். உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை, கஷ்டம், துன்பம், தோல்வி, வெளியில சொல்ல முடியாத மனபாரத்தோடு, மன இறுக்கத்தோடு, மன அழுத்தத்தோடு நீங்கள் வாழ்கின்ற பொழுதெல்லாம் உடனடியாக உங்களுடைய ஜெப அறையில் பிரேயர் ஹாலில் பைபிள் இருக்கும். நீங்கள் சென்று அந்த பைபிளை எடுத்து முதல்ல திருப்பாடல் 23 வாசிக்க வேண்டும். தெளிவா வாசிக்கணும், பொறுமையா வாசிக்கணும், தியானத்தோடு வாசிக்கணும், ஜெபத்தோடு வாசிக்க வேண்டும், ஜெப உணர்வோடு வாசிக்க. ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கின்றது, என் வாழ்க்கையில் துன்பம் இருக்கின்றது. இதோ நான் ஏழையாக இருக்கின்றேன், பல நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், கவலையோடு வாழ்ந்து கொண்டு, அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு, என் மக்களை, என் பிள்ளைகளை பற்றிய எதிர்கால அச்சம் எனக்குள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாம் ஆண்டவர் எனது ஆயே, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எந்த கவலையுமே கிடையாது, எந்த குறையுமே கிடையாது. ஆண்டவர் எனது நல்லாயராக இருக்கின்ற பொழுது என் வாழ்க்கையில் எந்த குறையுமே கிடையாது. நான் ஏழையாக இருந்தாலும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்வேன். என் வாழ்க்கையில் உடல் நோய்கள் இருந்தாலும், என் உடலில் பல்வேறு நோய்களோடு நான் வாழ்ந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனைகளோடு வாழ்ந்தாலும், மனபாரங்களோடு வாழ்ந்தாலும், வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடு நான் வாழ்ந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது நல்ல ஆயராக இருக்கின்றார். என் வாழ்க்கையில் எந்த குறையுமே கிடையாது, என் வாழ்க்கையில் எந்த குறையுமே கிடையாது. பிரியமான இறைமக்களே, எனவே பசும்புல் புல்வெளியின் மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். எங்க போறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயன் இயேசுவினிடத்தில் செல்வோம். நமக்கு இளைப்பாறுதல் தரக்கூடியவர் ஆண்டவர் இயேசு. பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பாற செய்வார். அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே போராட்டமா இருக்கு, டென்ஷனா இருக்கு, கருத்து வேறுபாடு வாழ்ந்துட்டு இருக்க, நரகமா இருக்கு, என் குடும்ப வாழ்க்கையே நரகமா இருக்கு. அமைதியான நீர்நிலைக்கு அவர் என்னை அழைத்து செல்வார். அமைதியை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு, நல்லாயன் இயேசு. எனவே அவர் அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். எனக்கு புத்துயிர் கொடுப்பார் சோர்வுற்று இருக்கின்ற பொழுது. இதோ நான் சக்தியற்ற நிலையில், ஆற்றலை இழந்த நிலையில், சோர்வுற்று இருக்கின்ற பொழுது எனக்கு ஆற்றலையும் பலத்தையும் சக்தியையும் புத்துயிரையும் கொடுக்கக்கூடியவர் நல்லாயன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு புத்துயிர் அளிப்பவர். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு, இருள் என்று சொன்னாலே ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் இயேசு என்னோடு இருப்பதால் எந்த தீங்கிற்கும் நான் அஞ்ச மாட்டேன். உன் கோடும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பிரியமான இறைவன், அற்புதமான உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் தரக்கூடிய வார்த்தை, ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது நல்லாயர், என் வாழ்க்கையில் எந்த குறைவுமே கிடையாது. ஆம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்
நல்ல ஆயன் நானே, நான் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன், என் நாடுகளும் எனக்கு செவி சாய்க்கின்றன. ஆண்டவர் எனது நல்ல ஆயர், என் வாழ்க்கையில் எந்த குறைவுமே இல்லை. இவ்வுலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். கேட்க வேண்டிய நேரம். இந்த உலகை ஆளக்கூடிய நாட்டு தலைவர்கள், நமது தாய் திருச்சபை, நமது பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும், சிறப்பாக நமது குடும்பங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்று வாழவும் அதற்கு தேவையான ஞானத்தையும் தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நல் ஆலோசனை தரும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் எல்லா மக்களுக்கும், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெற சிறிய திட்டங்களை ஏற்றிட ஞானத்தை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வு தரும் உணவு நானே என்று மொழிந்தவரே, இத்திருப்பிலையில் இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்வு விண்ணக தந்தைக்கு ஏற்புடைய தூய வாழ்வாக அமைந்திட எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கியருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கமுள்ள எம் இறைவா, உலகெங்கும் துன்புறும் திரு அவையை கண்ணோக்கும் இந்த கொரோனா தொற்று நோய் அழித்து பழைய நிலைமைக்கு திரும்பிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நல்ல ஆயராம் இயேசுவே, ஆயராம் உம்மை பின்தொடர்ந்து வழி நடக்கவும், உமது குரலொலி எம் செவிகளில் விழும் வண்ணம் உம்மை விட்டு அகன்று தொலைவில் சென்று தொலைந்து போய் ஆயிரல ஆடுகளால் தவித்திடும் நிலைக்கு ஆளாகாது உம் அருகில் எங்களை அரவணைத்து பேணி காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்காக ஜெபிப்போம். சிறிது நேரம் மௌனமாக நமது கண்களை மூடி கரங்களை கூப்புவோம். கரங்களை கூப்பி கண்களை மூடி இந்த வார்த்தைகளை மனதிற்குள்ளாக நினைப்போம். ஆண்டவர் இயேசு எனது நல்ல ஆயர், என் வாழ்க்கையில் எந்த குறைவுமே கிடையாது. அற்புதமான குடும்பம், ஆசீர்வாதமான பிள்ளைகள், வசதியான வாழ்க்கை, என் வாழ்க்கையில் எந்த குறையுமே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்க. என் வாழ்க்கையில் எந்த குறையுமே கிடையாது. ஆண்டவர் இயேசு எனது நல்ல ஆயன், என் வாழ்க்கையில் எந்த குறையுமே கிடையாது. இந்த விண்ணப்பங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கின்றோம். ஜெபம் கிளம்பியுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தந்தோம் கர்த்தா
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இப்பலி எல்லாம் தந்தையாகி இறைவனுக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முத கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலி உன் திருமகனின் நிறைவான ஒரே பலியினால் முழுமை பெற செய்தே. ஆபேலின் காணிக்கையின் மீது ஆசை வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பெற்றுள்ள உம்மடியாக ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னிடத்திலும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் ஏங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதும் உண்டு. இப்பொழுது நிலை வாழ்வின் பிணைப்பை கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியின் முதற்கனிகளை பெற்று நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றென்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவி வழியாக நீர் என் பெருமாள் இயேசுவை சாவி நின்று வீழ்த்த செய்து, ஆகவே நாங்கள் வானகத்தூர அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி ஆவரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகின்ற ஆவியை பழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநிலே அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதக ஆயர் பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் நமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் குடும்பங்களுக்கு கல்விக்கு பாதுகாவலுமான புனித சூசையப்பு, புனித திருத்தூதர்கள் கோடியற்புதரான புனித அந்தோணியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீய
ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இணைப்பராக இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையே காணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் இயேசுவரே. இந்த இயேசுதான் நம்மளுடைய நல்ல ஆயன். நம் வாழ்க்கையில் எந்த குறைவுமே கிடையாது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் இந்த இயேசு நம்மோடு இருப்பதால் எந்த பயமும் அச்சமும் கிடையாது. இந்த நற்கருணை ஆண்டவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உள்ளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய். என் உள்ளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டிற்கு வீட்டினை தருவாய். உன்னோடு நான் வீடுள்ள வேண்டும். உன் வீட்டில் நான் துணிவுள்ள வேண்டும். உன்னோடு நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனம் மாறினேன், மகிழ்வடைந்தேன். நான் மனம் மாறினேன், மகிழ்வடைந்தேன். நான் கண்ணடங்காத ஏழைக்கு கொடுத்தேன். உன்னோடு நான் வீடுள்ள வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு புனித யோசேப்பு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே, புனித கன்னிமரியாயின் துணையாளரே வாழ்க. கடவுள் தனது ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். உம்மில் மரியா தனது முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் உம்மையை ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் மன உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்திருளும். ஆமீன். திருமண ஓலைகள். சேலம் ஏற்றசனம் அக்ரவரம் பங்கில் இருக்கும் பாஸ்கல் ஜாக்குலின் இவருடைய மகன் மரிய மதலின் ராஜிக்கும், நெல்லித்தோப்பு பங்கு அய்யனார் நகரில் இருக்கும் சூசராஜி ஜுவனல் சகாயமேரி இவருடைய மகள் மோனிகா சலசுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது அறிவிப்பு. இந்த திருமணம் நல்ல முறையில் நடந்தேற இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தடையிருப்பின் பங்கு கூறியுடன் அறிவிப்பது உங்களுடைய பொறுப்பு. வார திருநாட்கள் ஜூலை மாதம் 18ஆம் தேதியன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. வருகின்ற திங்கட்கிழமை 20ஆம் தேதி புனித அப்போலினாரிஸ் ஆயர் மறைசாட்சியர் நினைவு. வருகிற 21ஆம் தேதி புதன்கிழமை புனித பிரிந்திசி நகன் புனித லாரன்ஸ் அருள் பணியாளன் மறைவல்லுனர் நினைவு. வருகின்ற 22ஆம் தேதி வியாழக்கிழமை புனித மகதலா மரியா விழா. 23ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை புனித பிரிஜித் துறவி நினைவு நாள். 24ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை புனித ஷர்பல் மக்லூப் அருள் பணியாளர் நினைவு. வருகிற ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். வருகின்ற 24ஆம் தேதி சனிக்கிழமை மாலை திருப்பலிக்கு பிறகு பங்கு செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலிக்கு பிறகு பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
திருவள்ளுவர் ராயர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர்கள் வீட்டிற்கு வந்து அழைப்பிதழ் கொடுக்காமல் போகலாம். ஆகவே அதன் பொருட்டு இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பங்கு பேரவை செயற்குழு உறுப்பினர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள் பிற்பாடு உங்கள் அலைபேசியின் மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த சகோதரர்களே, இந்த கொரோனா வைரஸ் டெல்டா பிளஸ் வைரஸ், இந்த நோய் நோக்காடுகள் குழந்தைகளை அதிகம் தாக்கி வருவதை நாம் அறிவோம். ஆகவே குழந்தைகளை தெருவில் கூட நடமாட விடக்கூடாது. அதே போல ஆலயத்திற்கு குழந்தைகளை கொண்டு வராதீர்கள். 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆலயத்திற்கு கொண்டு வரக்கூடாது என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை கொண்டு இருங்கள். குழந்தைக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு. தந்தை நல்லாயன் நல்லாயன் என்று பெருசன் சொன்னார். நீங்கள் எல்லாம் நல்லாயன்களாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு, வீட்டில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, இதுதான் நல்லாயனுடைய படி. ஆகவே பெற்றோருடைய பொறுப்பு பிள்ளைகளை நல்ல முறையில் பாதுகாப்போடு வளர்க்க வேண்டும். கொரோனா தொற்று நோய் அவர்களை தீண்டா வண்ணம் நீங்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டும். ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு குழந்தைகளை வெளியில் அழைத்து செல்வதோ, பீச்சுக்கு கொண்டு போகிறது, பார்க்குக்கு கொண்டு போகிறது எல்லாமே திறந்து விட்டுட்டாங்க. ஆகவே அங்கெல்லாம் நாம் செல்ல வேண்டும் என்ற அவசியம் அல்ல இந்த காலகட்டத்தில். ஆகவே குழந்தைகளை பராமரிக்கப்பட வேண்டும், குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், உடல் நலனில் அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மறைமாவட்ட பரிபாலகராய பீட்டர் அபீர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் நோயுற்றவர்கள், வயதானவர்கள் திருப்பலியில் இருந்து அவர்களுக்கு விலக்கீடு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் கூறுகிறோம். ஆனால் இன்னும் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அதை பற்றி கவலைப்படுவதே போல தெரியல. ஆகவே ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இந்த அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். வந்துவிட்ட பிறகு வருத்தப்பட்டு பயனில்லை, வருமுன் காக்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஆகவே இந்த அறிவிப்புகளை ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும் உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. மூவர் இறைவனின் ஆசிரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மனப்பாதம் பணிவேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மனப்பாதம் தொழுவேனம்மா.
மாமரியே உன்னை இசையாலை புகழ்வேனம்மா. இருந்தாலும் இரவாத மாமரியே உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. மறந்தாலும் பரவாத தாய்மரியே உங்கள் மலர்பாதம் பணிவேனம்மா. வார்த்தை நிதம் கேட்டு இளையத்தில் தியானித்து கரையேதும் இல்லாமல் சிவந்தோகினார். இறை வார்த்தை நிதம் கேட்டு இதயத்தில் தியானித்து கரையேதும் இல்லாமல் சிவந்தோகினாய். முறையாக இவ்வுலகில் இறையேசு வழிவாழ, முறையாக இவ்வுலகில் இறையேசு வழிவாழ உரையாத அவன் பொழியும் அன்னையாகினார். மறந்தாலும் மறவாத தாய்மரியே உங்கள் மலர்பாதம் பணிவேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே உங்கள் மலர்பாதம் பணிவேனம்மா. கடலினிலே கண்டெடுத்த விலை உயர்ந்த முத்தினை போல் உலகினிலே இறையவனின் சொத்தாகினார். கடலினிலே கண்டெடுத்த விலை உயர்ந்த முத்தினை போல் உலகினிலே இறையவனின் சொத்தாகினார். பல வழியில் நிலை மாறி தடுமாறும் மாநிலரை, பல வழியில் நிலை மாறி தடுமாறும் மாநிலரை இறை மகளின் தகம் சேர்க்கும் வழியாகினார். மறந்தாலும் மறவாத தாய்மரியே உங்கள் மலர்பாதம் பணிவேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே உங்கள் மலர்பாதம் பணிவேனம்மா. இருந்தாலும் இரவாத மாமரியே உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. இருந்தாலும் இரவாத மாமரியே உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே உங்கள் மலர்பாதம் பணிவேனம்மா. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணியமாயிரும், புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் எல்லா புனிதர்களே புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க.
சுடரணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் நவகண நடை மலர் தூவ நறுமண தூவ புகை எழுவது போல் வருபவள் யாரோ? வான் சுடரணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் நவகண நடை மலர் தூவ நறுமண தூவ புகை எழுவது போல் வருபவள் யாரோ? வருவாய் வருவாய் மரியே மொழி துணைவாய். வருவாய் வருவாய் மரியே மொழி